வந்து முடிந்தாலும் நாம் வீட்டில் போஜனத்தை குறிப்பிட கர்த்தர் நடத்துவார். பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரர்களை கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுபர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் தேவனை நம்ம ஆராதிச்சோம். அதுக்கு பிற்பாடு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. தேவன் தாமே நம்ம மத்தியில் அசைவாடுவாராக. ஓ ரபா ஷிகரபாரியாதி, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரிபா பாபா ஷிகரபாரியாதி, ஓ ரிமா மாமா செரிபாரியாதி ரபா ஷிகரபாரியாதி. ஓ நீ நல்லவர் நல்லவர் அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரிபா பாபா பாரியாதி ரபா ஷிகரபாரியாதி, ஓ ரிமா செரிபாரியாதி. ஹல்லேலூயா, மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுங்க ராஜா. ஓ ரிபா பாபா ஷிகரபாரியாதி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே, நீங்கள் தாமே ஆண்டவரை நடத்தப்படுவது நீர் ஆலய செய்யும் ஆண்டவரே. ஓ ரிபா பாபா ஷிகரபாரியாதி, ஓ ரிபா கரபாரியாதி ரபா செரிபாரியாதி. எங்களுடைய துதிக்க பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எல்லா துதிக்க மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா பாபா ஷிகரபாரியாதி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். உம்மை போல
திருமணமானவர்களுக்கு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம் மத்த சீட்ல அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துருங்க, ஓடி போயிட்டு சீக்கிரம் சீக்கிரம் விரும்புறேன்னு. தாய்மார்கள் ஆஷஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் தாய்மார்கள் மாத்திரம் வந்து முன்னுக்கு உட்காந்துருங்க. தாய்மார்கள் நீங்க அந்த ரிப்பன் கட்டின இடத்துல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமா நம்ம ஆராதனை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆஷாஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு ரிப்பன் கட்டுற நாற்காலிங்க சேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவன் நல்லவர். ஆமென். ஹalleluya. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. இது உங்களுடைய நாள் இன்னைக்கு. ஹalleluya. ஹalleluya. இந்த வைப்ரேட் தான் நமக்கு வேணும். ஹalleluya. சோ நம்ம என்ன செய்றோம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா இன்னைக்கு நம்மளுடைய தாய்மார்கள் தினம், அன்னையர் தினம். சோ உங்க எல்லாருக்கும் பீரோ செஞ்சுரி திருச்சபை சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை உங்க அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இந்த வேளையில நீங்க பிள்ளைங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தாய்மாருக்கு நீங்க கைகளை கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிட்டு நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சரிங்களா? சரிங்களா? சோ நம்ம ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நம்ம கைகளை கொடுத்து இயேசு நல்லவர் பிளஸ் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சிரிச்ச முகத்தோடு நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரமா ஓடி சொல்லிடுறீங்களா? விரும்புறேனே. ஹalleluya. விரும்புறேனே.
என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என்
Yes,
ஹalleluya. கையில் தட்டுவாங்க. ஹalleluya. சோதரங்க சந்தோஷத்துல. ஹalleluya. சந்தோஷத்துல. ஹalleluya. ஹalleluya. ஓகே. நம்ம கூட இன்னைக்கு நம்ம பாஸ்டர் வெங்கட் இருக்காரு. பாஸ்டர் நம்மளுக்காக ரொம்ப வெகு தூரமா நம்மளுக்காக வந்திருக்காரு. பாஸ்டர் குணாமிஸ் நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பாஸ்டர் வெங்கட் நம்ம கையில் தட்டி நம்ம வரவேற்கிறோம். நீங்க ஒரு நேரம் மட்டும் பாஸ்டர் நம்ம வந்து நம்ம அழைக்கிறோம். நீங்க கையில் தட்டி நம்ம வரவேற்கிறோம். ஹalleluya. 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன். நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்ததால் அருமையான போதகர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுவாராக. ஆண்டவருடைய நாமம் மத்தியில் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உலக முழுவதும் அந்நியர் தினம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மதர்ஸ் டே சொல்லி கொண்டாடுறாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மதர்ஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு தாயார் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். ஹalleluya. இது ஆண்டவர் தனக்கு சாயலாக நிறைய நேரத்தில் வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு தாய்க்கு சாயலாக ஆண்டவர் தான் அந்த இடத்துல சொல்றதை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அந்த தாய் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் வந்து எவ்வளோ ஒரு மகிமையா இருக்கும்னா தன்னை அதுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நீங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபைகள் நிறைந்தவர். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை குணமாக்குகிற ஆண்டவர். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் எங்களை குணமாக்கும். உடைய வார்த்தையினாலே எங்கள் ஜீவியங்கள் கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசனத்தை, ஆண்டுடைய மகிமையை இடத்துல வரவேற்கலாமா? ஒரு கருவை சுமக்கிறது போல ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த சுமந்து பாதுகாத்து அவர் நடத்தினாரே. அவர் எத்தனை நல்ல தெய்வமா இருக்கிறார். கருப்போல காத்தீரே நன்றி.
சுமக்கிறது போல நீங்க எங்களை சுமந்தீங்கப்பா. ஒரு தாயை போல எங்களை தேய்ச்சிட்டீங்க ஆண்டவரே. ஒரு தாய் தன் கருவுல தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்கள் ஆண்டவர் இதுவரை எங்களை சுமந்து காத்து நீங்க நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம்ப்பா. உங்க நாமத்துக்கு எல்லா மகிமை தருகிறோம். நீர் எங்களோடு கூட நீங்க பேசும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல தாயா இருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்க தாயை நீங்க இழந்து இந்த இடத்துல இருக்கலாம். ஒரு தாய் மாத்திரம் என் வாழ்க்கையில இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதெல்லாம் காரணம் எங்க அம்மா என் கூட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வேதனையோட கலக்கத்தோட கூட இந்த இடத்துல இருக்கலாம். இல்ல இப்பதான் திருமணமாகி அந்த தாய்மைக்குள்ள நீங்க வந்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். நீங்க ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த சபைக்கு நீங்க முதல் முறையா கூட நீங்க வந்திருக்கலாம், இல்ல கொஞ்ச நாளா வந்துருக்கலாம். ஒரு தாயை போல ஒரு நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் கொண்டிருக்கலாம். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு தாயினுடைய அன்பை போல நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைய அந்த இடத்துல பார்ப்பாலோ சுமப்பாலோ நேசிப்பாலோ அது போல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத தேவன் வேதத்துல அநேக முறை நமக்கு சொல்லி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு மனிதனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல பேசுகிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு அருமையான வார்த்தை, ஒரு தாய் உன்னை எப்படி ஒரு மனிதன் தேற்றுவாரோ அது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்க எருசலேமில தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஒரு தாயை போல அவர் தாய், ஒரு தகப்பன் அல்லது ஒரு சகோதரர் எல்லாம் இருந்தாலும் அநேக முறை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எருசலேமில நீங்க தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அது போல நீங்க சபையில இந்த இடத்துல வந்திருக்கீங்க பாருங்க, இந்த இடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஒரு ஸ்தலம். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை தேற்றி உங்களை அரவணைத்து உங்களை கட்டி சேர்க்கிற ஒரு இடமாய் ஆண்டவர் திருச்சபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தாயை போல தேற்றுகிறார். அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே நீங்க தேற்றப்படுவீர்கள். எருசலேமில ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், தேவ மகிமை இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்க நீங்க தேற்றப்படுவீங்க. இப்பெல்லாம் நீங்க வேதனைப்படுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, இருதயத்துல நொறுக்கப்படுறீங்களோ, சபைக்கு வரத மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நாள் விட்டுறாதீங்க. சபையில நீங்க தேற்றப்படுகிற இடம். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டும் சபைக்கு வராத மாத்திரம் வந்துடாதீங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் வரல அப்படின்னு நம்ம சபையில இருக்கிற ஒரு ஆத்மாவை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனை பாஸ்டர், அதனாலதான் பாஸ்டர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இருக்குதா, கவலை இருக்குதா, வேதனை இருக்குதா, போராட்டங்கள் இருக்குதா,
நீ எருசலேமில் தேற்றப்படுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. திருச்சபைக்கு நீ வரும்போது ஆண்டவராகிய தேவன் ஒரு தாயை போல உன்னை தேற்றி அரவணைக்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கையாளருக்கு நல்ல ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீயானவள், ஒரு பெண்ணானவள் தாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைய மறப்பாளோ? எந்த அம்மாவது தம் பிள்ளைய மறப்பாங்களா? சொல்லுங்க. யாராவது மறப்பாங்களா? யாரும் மறப்ப மாட்டாங்க. பிள்ளைய மறக்க மாட்டோம். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அது எப்படி ஒரு அம்மா தம் பிள்ளைய போய் மறப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வந்த நாட்கள்ல பாஸ்டரானோ, அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரும் ஒரு நல்ல போதகர். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அந்த பக்கம் போனோம். ஏதோ திங்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அப்ப இவர் போறாரு. அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, யாரும் கண்டுக்கவே இல்லை. வானும் சொல்லலை, இல்லை ஏதாவது சாப்பிட்றியா குடிக்கிறியா அப்படின்னு கூட கேட்கல. எல்லாம் முடிஞ்சு ஒரு ½ மணி நேரம் அவங்க வீட்டில் இருந்திருப்போம். நான் வாசல்ல அந்த இதில் உட்காந்துருந்தேன், சோஃபாவில் உட்காந்துருந்தேன். அவங்க அப்பா அம்மா என்கிட்டையும் பேசல, அவர்கிட்டையும் பேசல. ½ மணி நேரத்துக்கு அப்புறம் ஏதோ வேலையில முடிச்சுட்டு வந்தாரு. போவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நான் கேட்டேன், அந்த வேலை என்னப்பா நீ வீட்டுக்கு வந்த, அவங்க அப்பா அம்மா என்ன ஏதுன்னு பேசவே இல்லை, நீயும் பேசல அப்படின்னா அவர் சொன்னாரு, எங்க அப்பா அம்மா எங்க பேசி 12 வருஷம் 12 வருஷம் ஆச்சா? என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையினால எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் என்கிட்ட பேசுறதே கிடையாது. அப்ப சாப்பாடு இதெல்லாம் எப்படி போவேன், சாப்பிடுவேன், என்ன ஏதுன்னா அந்த டேபிள் இருந்ததுன்னா, டைனிங் டேபிள் இருந்தா என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் பாட்டு என்ன பண்ணிடுவேன், வந்துட்டே இருப்பேன். இருந்ததுன்னா சாப்பிடுவேன். அவங்க கேட்க மாட்டாங்களா சாப்பிடுவேன், கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் என்ன கேட்டதே இல்லை. 12 இயர்ஸ் மேல ஆச்சு எங்க அப்பா அம்மா என்னை பார்த்து பேசி என்கிட்ட கேட்டு. அப்பதான் எனக்கு இந்த வசனத்தோட அருமை புரிஞ்சுது, அர்த்தம் தெரிஞ்சுது. ஸ்திரீயானவள், ஒரு பெண் தன் பிள்ளையை ஒரு வேலை மறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வேண்டாம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி ஒரு வேலை ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கையில வணக்க நேரம் உயர்த்தி, ஆண்டவரே எத்தனை அருமையான தெய்வம் நீங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படி வசனங்களை வாசி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு தாயை போல தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பாருங்க, ஆமென். இவ்வளவுப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம், ஒரு அன்பான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோமே. நம்மை போல ஒரு வாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜூவிஷ்ல இந்த யூதர்கள்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் வர முடியாததுனால, அவர் நம்மோட கூட இருக்க முடியாததுனால தாய் என்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தனக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகிமையானவர். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பெரியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவரை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பெரியவர். ஆமாவா இல்லைங்களா? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்படிதானே? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர். அப்படிப்பட்ட பெரிய தெய்வம் தன்னை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? ஒரு தாய் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய அன்பு ஒரு தாயின் அன்பை போல இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படிலாம் ஆண்டவர் தாயை போல நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை பார்க்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நமக்கு என்ன செய்யறாருங்கிறத பார்க்க போறோம். ஆண்டவரை துதிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கேள்வி கேட்டாங்களாம் தன் பிள்ளைங்களை பார்த்து. நம்முடைய வீட்டுல 10 பேர் இருக்கிறோம். அப்பா அம்மா அப்புறம் 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 8 ஐஸ்கிரீம் இருக்குது.
இப்ப இது எப்படி நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்களாம். அப்ப எல்லாரும் சொன்னாங்களோ ஆளுக்கு ஒண்ணு, ஏன்னா 10 இருக்கு, 10 ஐஸ்கிரீம் இருக்கு, எல்லாரும் அப்பா அம்மா அப்புறம் பிள்ளைங்க 8 பேரு மொத்தம் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துப்போன்னு சொன்னாங்க. அது ஒரு பையன் சொன்னானா 9 அப்படின்னா, நீ எத்தனை எடுத்துப்ப அப்படிங்கிறதுக்கு 9 எடுத்துப்பேன் அப்படின்னா டீச்சர் பார்த்து சொன்னாங்களா, அப்படி இல்லை கண்ணா, தப்பாக கணக்கு போடுற, ஆளுக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு தான், கணக்கில் அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், அந்த 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 சாப்பிட்ற திங்ஸ் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா என்ன பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு வேணாண்டா செல்லம் நீ ஏன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தாயினுடைய அன்பை பெற்றவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தாயுள்ள உங்களுடைய இருதயத்துல பிறக்க போகிறது சிலருடைய வாழ்க்கையில. இதெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு, இதெல்லாம் எப்படி வெளியில வருது, இந்த நேச்சர்லாம் எப்படி வருது அப்படின்னா அவரிடத்துல இருந்து நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. காரணம், அவர் அப்படிப்பட்ட இருதயமுடைய ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டியூட்ரானமி 32:11, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம். டியூட்ரானமி உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பு, தன்னுடைய அன்பை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல சுமக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னை எப்படி தெரியுமா நடத்திட்டு வந்தேன், உன்னை எப்படி தெரியுமா நான் நடத்திட்டு வந்தேன், எப்படி தெரியுமா அந்த எகிப்தில் இருந்து உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்தேன். கழுகு தன்னுடைய முதுகு மேல சுமப்பது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பைபிளை திறக்க வேண்டாம், இங்க டிஸ்பிளேல வருது, அதை நம்ம பார்த்துக்கிட்டா நீங்க என்ன கவனிங்க. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத மத்த பறவைக்கும் இந்த கழுகுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, மத்த பறவைகள் ரொம்ப லோவா தான் பறக்கும். ஆனா இந்த கழுகு இருக்கு பாருங்க, இது ரொம்ப வானத்தின் உச்சியில பறக்கிற ஒரு பறவையா இருக்கு. இந்த மத்த பறவைகள் எல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி கொண்டு போகும் அப்படின்னா 2 கால்களால பிடித்து கொண்டு அது 2 ரெக்கைகளை அடிச்சு என்ன பண்ணும், பறக்கும். அப்ப அந்த நகத்தினால தன்னுடைய கைகளினால அந்த பிள்ளையை வந்து என்ன பண்ணும், அது பாதுகாத்து அந்த இடத்துல மற்ற பறவைகள் எல்லாம் கொண்டு போகும். ஆனா இந்த கழுகு இருக்குது பாருங்க, இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய தோளின் மேல சுமந்து கொண்டு போகிறதா இருக்கிறதா. ஆமென் சொல்லுங்க. மற்ற பறவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய கால்களினால என்ன பண்ணும், அதை பாதுகாத்து கொண்டு போகிற பறவைகளா இருக்கும். அது ஈஸியா அந்த குஞ்சுகளை வந்து அட்டாக் பண்ண வேற ஒரு பறவைனால முடியும், கழுகுனால முடியும். காரணம் என்ன? இந்த பறவையை காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் மேல பறக்கிறது. அது என்ன பண்ணும், நேரா வந்து அதை அட்டாக் பண்றதுக்கான காரியங்கள் அந்த இடத்துல இருக்கும். ஆனா கழுகு இருக்குது பாருங்க, அதை மிஞ்சி ஒருவராலும் மேல பறக்க முடியாது. அது வானத்தின் உச்சியில பறக்குது. பறக்கும் போது என்ன பண்ணுது, தன்னுடைய தோல் மேல அது என்ன பண்ணுதா, தூக்கி சுமந்து பறக்கிறதா இருக்குது. யாராவது கீழே இருந்து அதை ஷூட் பண்ண கூட அந்த தாய் பறவை தான் மேல அட்டாக் ஆகுமே தவிர அது தோல் மேல இருக்கிற அதோட குஞ்சு என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. காரணம் அது மேல இருக்கும். அப்படி சொல்ற ஆண்டவர், நான் என்ன பண்ண உடனே இஸ்ரவேல் ஜனமே, நான் உன்னை எப்படி உன்னை பாதுகாத்து வந்தேன், உன்னை எப்படி நான் சுமந்து வந்தேன். நீ அந்த எகிப்துல கடந்த, எகிப்தின் பாவ சேற்றுல கடந்த, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்த. ஆனா நான் உன்னை என்ன பண்ணேன், அவைகள் எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தூக்கி சுமந்து உன்னை கொண்டு வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தாய் சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல
வசனத்துல சொல்றத பார்க்க முடிகிறது. அந்த கழுகு போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன். இஸ்ரவேல் ஜனமே, அந்த கழுகை போல என் தோள்களின் மீது நான் உன்னை உட்கார வச்சு உன்னை பாதுகாத்து எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து உன்னை விலக்கி உன்னை தூக்கி கொண்டு சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல தெய்வம் என்று சொல்லி தன்னை பற்றி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னையும் என்னையும் தன்னுடைய தோள்களின் மீது அவர் சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்போ நம்ம பிள்ளைகளை தூக்குவோம்? நம்ம பிள்ளைங்களை எப்ப தூக்குவோம்? நம்ம பிள்ளைங்களை எப்ப தூக்குவோம்? ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணுவோம்? அதை தூக்கிக்குவோம். ஆமா தானே? நான் பேசுறது விளங்குதா? புரியுதுங்களா? நீங்களா என்ன முறைச்சு பார்க்கறத பார்த்தா என்ன பேசுகிறான்னு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க இல்லையா? எப்ப தூக்குவோம்? அது பிள்ளைய பிறந்த குழந்தை அப்படின்னு போது அது என்ன பண்ணுவோம்? நடக்க பழகிற வரைக்கும் தாய் வந்து தூக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அந்த பிள்ளை நடக்கிற இதுல பருவத்துல இருந்தாலும் அது கால் வலிக்குதுன்னு சொல்லும் பாருங்க. எங்கேயாவது ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, மம்மி என்ன தூக்குங்க, மம்மி என்ன தூக்குங்க, மம்மி என்ன தூக்குங்க, காலெல்லாம் வலிக்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஸ்டைலா எல்லாம் மாறிடுச்சு. கேரியில உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு போறாங்க? தள்ளிட்டு போயிடுறாங்க. நம்ம தூக்கணும் அப்படிங்கிறது இல்லாம அதை வச்சு என்ன பண்ணிட்டு போயிடுறோம்? தள்ளிட்டு போயிடுறோம். ஆனா முன்ன எப்படி, இப்போ சில ஆட்கள் எப்படி இடுப்புல தூக்கி என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய உட்கார வச்சு அந்த பிள்ளைய அப்படியே பத்திரமா கொண்டு வருவாங்க. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த டைம்ல அப்பண்டிசிட்டிஸ் வந்துருச்சு எனக்கு. ஸோ பயங்கரமான பெயின். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், சரி டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனோன்னே டாக்டர் வந்து சொன்னது இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோடனே எங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அந்த காலத்தில் ஃபோனு இதெல்லாம் கிடையாது பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இங்கே வந்து ஊரில் பண்ண முடியாது, வேற ஊருக்கு தான் கொண்டு போகணுன்றாங்க அப்படின்னோடனே என்னை அங்கேருந்து கூப்பிட்டு வரணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் வீடு வரத்துக்கு. அந்த 2 கிலோமீட்டர்ஸ் என்னால் நடக்க முடியலன்னொன்னே அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய பையன், 15 வயசு இல்லை, 15 வயசு எவ்வளோ பெருசாக இருந்திருப்பேன். அப்போ ஆட்டோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி ஒன்றும் பெருசாக கிடையாது. பஸ்ஸு பயங்கர ரஷ். அதனால தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு அசிங்கமாக வெக்கமாக இருந்தது ஒரு பக்கம், நம்மளை தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் வலி. அவங்க நான் எவ்வளோ வெயிட்டுங்கிறத பார்க்கல, என் வலியை உணர்ந்து தான் இடுப்புல என்ன பண்ணாங்க? தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்க பாருங்க. இது போல ஆண்டவராகிய தேவன் எத்தனை முறை நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வலிக்குதுன்னு சொன்ன போது, என்னால முடியலன்னு சொன்ன போது, இந்த வேதனையை என்னால தாங்கிக்கிட முடியல, இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்ம தான் நடந்து வந்துட்டு இருக்கிறோம்னு இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு? நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்து நம்மை நடத்தின நல்ல தெய்வமா இருக்கிறார். 2 கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி எத்தனை அன்புள்ளவர். ஆமென், 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 அல்லேலூயா. இந்த கதை ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு மனுஷன் வந்து இந்த பீச் ஓரமா டெய்லி வந்து என்ன பண்ணுவான்னா நடந்து போய் ஜெபம் பண்ணுவான். அப்ப பீச் ஓரத்துல நடக்கும்போது அவனுடைய திரும்பி பார்க்கும்போது அவனுடைய காலடி இருக்கும் பார்த்தீங்களா? நடந்து வரும் பீச்ல அந்த தண்ணியில நடக்கும்போது ஓரத்துல அந்த காலடி பதம் வந்து தெரியும்ல. பார்த்தோன்னே சந்தோஷப்படுவானோ. அப்ப ஒரு நாள் நடந்து வரும்போது 2 தானே கால் வச்சு நடக்கும்போது எத்தனை பாதங்கள் கீழே அந்த பதிவு ஏற்படுத்திக்கணும்? 2 தானே வந்திருக்கணும். 4 இருந்ததுதான். பக்கத்துல சொல்றது 4 இருந்தது. இப்ப நமக்கு 2 கால் தானே, அப்ப 2 தானே இருக்கணும். 4 அப்படின்னா அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கறேன், என்ன ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் வந்துருக்கிறேன், ஆனா இங்க இருக்கிற 4 கால் தெரியுது, அதோட அடிகள் சூழல்கள் தெரியுது அப்படின்னும் போது இப்ப சொன்னாரா, நானும் கூட நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது நல்லா டெய்லி அந்த நல்ல ஜெப வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தது. அவ ஒரு நாள் என்னாச்சு, பயங்கரமான போராட்டத்துல இருந்தானா
பிரச்சனையில இருந்தானா, வேதனையில கண்ணீரோடு கூட இருந்த அந்த நேரத்துல அவன் அதே போல அந்த பீச் ஓரமா நடந்து வரும்போது பின்னால பார்த்தா 2 காலடிகள் தான் அந்த இடத்துல வந்து இருந்ததுதான். இதை பார்த்தோன்னே அவன் ஆண்டவர் பார்த்து சொன்னானா, ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிறவன்லாம் என்னை விட்டுட்டான், இந்த உலகத்துல இருக்கிறவன்லாம் என்னை வேண்டான்னு என்ன பண்ணிட்டான், ஒதுக்கிட்டான். இந்த உலகத்துல இருந்தவன்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, மனுஷங்க மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரா, எப்பா நல்லா பாரு, அந்த காலடி பதங்கள் உன்னுடையதல்ல என்னுடையது. உன் பிரச்சனை நேரத்துல நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதே ஆண்டவர் ஜீவனோடு கூட இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனையில நீ போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட போராட்டத்துல நீ போயிட்டு இருக்கிறது தெரியாது, எப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையில நீ போயிட்டு இருக்கிறது தெரியாது. இந்த ஆண்டவராகிய தேவன் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் நீ சொல்லுவ, நான் எப்படிதான் இதை கிராஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இதை எப்படி நான் தாண்டி வந்தேன்னு எனக்கு தெரியல. சமயத்துல சொல்லுவோம்ல, எப்படிதான் அதை சமாளிச்சு நான் வந்தேன்னு தெரியல. என் குடும்பத்துல பயங்கரமான கடன் பிரச்சனை, பயங்கர கடன் பிரச்சனை. எங்க அப்பா வந்து இந்த லாட்டரி சீட் தெரியுமா, லாட்டரி சீட் தெரியுமா, லாட்டரி சீட் வாங்கி 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 இருந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு. பெரிய வீடு இருந்தது, பெரிய தோட்டம் இருந்தது, பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எப்படியும் அந்த லாட்டரி சீட் வாங்குற பழக்கம் ஒன்று வந்துச்சு. இந்த லாட்டரி சீட்டை வாங்கி 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 விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த சொத்தெல்லாம் கடனா வாங்கி வாங்கி இந்த லாட்டரி சீட்டை வாங்கி குடும்பமே நடுத்தருக்கு வந்துச்சு. சொந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு வந்திருந்தோம். அந்த வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு அப்படின்ற சூழ்நிலையில இருந்தது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னோட படிப்பெல்லாம் இவன் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் ஒன்றும் முடியாது, நீ என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் சென்னை பட்டணத்துக்கு, எங்கள் ஊர்லேருந்து நான் சென்னை பட்டணத்துக்கு நான் வந்தேன், வேலைக்காக வந்தேன். அந்த வேலைக்கு வரும்போது தான் ஆண்டவராகிய இயேசு என்னை தொட்டார். நான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சில் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் டெலிகம்யூனிகேஷன் லைன்ல இருந்தேன். அங்க இருந்து அந்த போன்லாம் வேலை செய்யலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போய் நான் அந்த இடத்துல சர்வீஸ் இன்ஜினியர் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு, வந்து சொன்னாரு, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு தம்பி அப்படின்னு. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், சூரியன் கொடுத்து சும்மா ஆடுறதால் நம்ம மதம் மாத்துறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன். இருக்கலாம், ஏன்னா நான் இருந்தது எங்க அப்படின்னா, நான் வளர்ந்தது எல்லாம் வந்து ஒரு நல்ல இந்து குடும்பத்துல பிறந்து சிவனடியார் கூட்டத்துல இருந்தேன். நான் சிவனடியார் கூட்டத்துல இருந்தேன். காலையில எழுந்து அந்த இடத்துல சாமியெல்லாம் தூக்கிட்டு கோயிலை சுத்தி வந்து இப்படிப்பட்ட உத்திராட்ச பட்டெல்லாம் மாட்டி பெரிய பட்டெல்லாம் போட்டு பயங்கரமா இருந்தேன். ஆனா சென்னை பட்டணத்துக்கு நான் வந்தபோது எனக்கு இந்த சர்ச்சில் போய் எங்க கஸ்டமர் எல்லாம் டவுன் ஷட் டவுன் ஆயிடுச்சு, நீங்க வந்து சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி எங்க ஹவுஸ்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் அந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு போகிறத சொன்னாரு, இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்மளை மதம் மாற்றத்துக்கு ட்ரை பண்றான், இதை நம்ம ஒன்றும் பெருசா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாரு, இயேசு உனக்காக உயிரை கொடுத்தாரு தம்பி, இந்த இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நான் கேட்டுட்டு போயிட்டேன். ஆனா அந்த நைட்டு என்னால தூங்க முடியல, படுத்திருக்கிறேன், என்னால தூங்க முடியல. இருதயத்துல இருந்த ஒண்ணு என்ன அப்படின்னா, இயேசு உனக்காக உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை என் இருதயத்துல ரிங்காரிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்னமோ பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா நான் கோயிலுக்கு போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு ரூபாய்க்கு நான் ஏதாவது வாங்கிட்டு போனோம். இந்த சூடமாவது வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும், கொளுத்திட்டு வரணும், பூ வாங்கிட்டு போகணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆனா இங்க என்கிட்ட எதுவுமே இயேசு எதிர்பார்க்கல. என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, என்ன சாபத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தாருன்னா எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையான அன்பு. எனக்காக ஜீவன் யாரும் கொடுப்பா? எனக்காக ஒருத்தர் நீங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய அடி நீங்க வாங்கிக்கோங்க, வாங்கிப்பீங்களா சொல்லுங்க? ஏன் வாங்க மாட்டீங்க? நீங்க வந்து 2 அடி வேணும் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தா போறீங்க இல்ல? யாரும் ஏத்துக்க மாட்டோம். ஆனா நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச பாவம், நான் சாபத்துல கிடந்தேன். இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக, எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவை
இன்னைக்கு ராத்திரி நான் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க குடும்பம் கடன் பிரச்சனையினால பிரிஞ்சு இருக்கிறோம். எங்க அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு, எங்க அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். நீங்க தான் உண்மையான தெய்வமா இருப்பீங்கன்னா நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன், காவடி தூக்கி இருக்கிறேன், பால்குடம் தூக்கி இருக்கிறேன், தீ வச்சிருக்கிறேன், என்னெல்லாம் செய்யணுமோ தெய்வத்துக்காக நான் செஞ்சிருக்கேன். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வத்தை நோக்கி நான் பக்கத்துல போகணும்னு நினைச்சனோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாபம் தான் தலைவிரித்து ஆடுகிறதே தவிர, பிரச்சனை தான் இருக்குதே தவிர குடும்பத்துல கடன் பிரச்சனை நீங்கள. நீங்க உண்மையான தெய்வமா இருப்பீங்க அப்படின்னா என் குடும்பத்துல இருக்கிற அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நான் ராத்திரி படுத்தேங்க. பயங்கர சமாதானமா இருந்தது. அடுத்த 6 மாதங்களுக்குள்ள இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கும் எனக்கு தெரியாது எப்படி அதை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியல. எங்க அப்பாட்ட கேட்டேன், எப்படிப்பா இவ்வளவு பெரிய கடனை வந்து தீர்க்க முடிஞ்சது தெரியல, ஏதோ பண்ணோம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறத சொல்றோம் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்படி இது நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்றோம். காரணம் என்ன தெரியுமா? அப்ப நான் நடக்கல, நான் பிரயாசப்படல, என்னை சுமந்து வந்த தெய்வம், என்னை தூக்கி கொண்டு வந்த தெய்வம் என்ன அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறாருங்க. என்ன சூழ்நிலையில இருக்கிறது எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட போராட்டத்துல நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்றது தெரியாது, என்ன பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்கன்றது தெரியாது, உங்களால நடக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், வலியோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். இந்த சூழ்நிலையில தான் உன்னை நேசிக்கிற உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தோளின் மேல் அவர் சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. பக்கத்துல பாஸ் சொல்லுங்களேன், எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. அவர் உங்களை தூக்கி கொண்டு போகிறவர், சுமந்து செல்லுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 23:37. நீங்க பைபிள் எல்லாம் திறந்து கஷ்டப்பட வேண்டாம், டிஸ்பிளேல போட்டுறாங்க பாருங்க, நீங்க பார்த்துருங்க. மத்தேயு 23:37 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்து உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல உன்னை பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு? முதல்ல பார்த்தோம், கழுகு சுமப்பது போல நம்ம என்ன பண்றாருங்க? சுமக்கிறார். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, வலியோடு கூட இருக்கிறீங்களோ, தயவு செய்து இதயத்துல கொஞ்சம் மனதில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் நடக்க போவதில்லை, என்னை இயேசு சுமந்து கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது இந்த வசனம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை மூடி தன்னுடைய ரகையினாலே மூடி பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார் பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். இந்த கோழி முட்டை பொரிச்சு அந்த குஞ்சுகள்லாம் வந்தோட பாருங்க, காக்கா அங்கேன்னு வந்து அதை அடிக்கிறதுக்கு பாருங்க. நான் கிராமத்துல வளர்ந்தேன், ஸோ எனக்கு தெரியும். அந்த கோழி முட்டை பொரிச்சு அந்த இடத்துல குஞ்சுகள்லாம் வந்த உடனே தனியாக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உள்ளே தான் வச்சிருப்பாங்க, வெளியில போகிறதுக்கு விட மாட்டாங்க, வெறும் கோழியை மட்டும் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த குஞ்சியவும் போச்சு அப்படின்னாலும் அந்த கோழி என்ன பண்ணும், பக்கத்திலேயே தான் இருக்கும். அது என்னதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும், சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் பக்கத்துல அந்த குஞ்சுக பக்கத்திலே தான் இருக்கும். எங்கேயாவது காக்கா உட்கார்ந்து பார்த்துச்சுன்னா அது பக்கத்துல என்ன பண்ணிக்கும், அப்படியே அரவணைச்சுக்கும். காரணம் என்னன்னா, இந்த காக்கா என்ன பண்ணும், அதை வந்து அடிச்சு தூக்கி போயிடும்.
கழுகு வந்துச்சுன்னா கொத்தி தூக்கிட்டு போயிடும். அப்ப இந்த கோழி என்ன பண்ணும், தன்னுடைய ரெக்கையினால விரிச்சு அந்த கோழி குஞ்சுகளை என்ன பண்ணும், உள்ள சேர்த்து கொண்டு பாதுகாப்பா தன் பிள்ளைகள் என்ன பண்ணும், பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளால மூடி மறைத்து பாதுகாப்போமோ அது போல நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விக்கினங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நான் கோழியை போல இருந்து என்னுடைய இறகுகளினால உன்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறார். அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை தன் பிள்ளைகளிடத்துல சொல்றாரு பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். இல்லை எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நான் ஒரு பாதுகாப்பான ஒரு அது ஒரு பலன் தானுங்களே. அவங்களால எனக்கு என்ன ஆகுதோ ஆகுலையோ ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பலன். ஆமாவா இல்லைங்களா? அது இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நமக்கு தெரியாது. அவங்க செத்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஐயோ நம்ம அவங்க இருந்திருந்தாங்கன்னா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க, இதை செஞ்சியான்னு கேட்பாங்க, தூங்குனியான்னு கேட்பாங்க, நீ பாவம் பலவீனமா இருக்கிற, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா என்ன பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஆமதிக்கிறவங்க ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவ பாதுகாக்கிற கடமை பாருங்க அந்த அம்மா மேல இருந்து பாருங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்னதான் செஞ்சாலும் அந்த இமோஷனலா அந்த பாதுகாக்கிற தன்மையை வெளிப்படுத்துறது யார் அப்படின்னா அம்மா செய்யறாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயினும் மேலாய் நான் என்று உன்னை பாதுகாப்பேன். ஆமென் சொல்லுங்க. எந்த விக்கினங்களுக்கும் உன்னை நான் விலக்கி என்ன பண்ணுவேன், உன்னை பாதுகாப்பேன். இந்த கொரோனா டைம்ல வந்து கோவிட் டைம்ல வந்து எல்லாம் லாக்டவுன் பாருங்க, யாரும் வெளில வர முடியல. இங்க எப்படின்னு தெரியல, இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டெய்லி கவர்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு ஆள் தேடி வருவாங்க. டெய்லி எல்லார் வீட்டுக்கும் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு போவாங்க. அது டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையா இருந்தது அப்படின்னா கூட்டு போயிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான், வயசானவங்களா இருந்தாலும் சரிதான், சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான், அது என்ன பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சென்னை பட்டணத்துல வந்து ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இடம் இல்லை. இப்ப அவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஓவர்ஃப்ளோ, பாதுகாக்கிறதுக்கு அவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, குவாரண்டைன் பண்றதுக்கு இடம் கிடையாது. அப்ப இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணாங்க, அங்கங்க உள்ள வச்சிருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல எங்க பிள்ளைகளுக்கும் ஃபீவர் இருந்துச்சு. அப்ப ஃபீவர் அப்படின்னாவே என்ன ஆயிடுச்சு, கொரோனா தான் அப்படின்றது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, முத்திரையை குத்திடுவாங்களா. இப்ப டெய்லி ஆட்கள் வந்து வீடு வீடா வந்து செக் பண்ணுவாங்க. வேற அந்த இதுல இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு போவாங்க. அப்ப டெய்லி வராங்க. வரலன்னா கூட நம்ம ஏதாவது யார்கிட்டையும் சொல்லாம அப்படி ஓட்டிடலாம். பிள்ளைங்க சின்ன பிள்ளை, 13 வயசு ஆகுது அவனுக்கு. அப்ப அவனை வந்து இந்த மாதிரி ஃபீவர் அப்படின்னா கொண்டு போயிட்டாங்கன்னா இவனை கொண்டு எங்க வைப்பாங்க நமக்கு தெரியாது. ட்ரீட்மெண்ட் அடுத்த 14 டேஸ் விட மாட்டாங்க. 14 டேஸ் அங்க இருந்தாகணும். அப்ப இவனும் எங்களை விட்டுட்டு இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அப்ப டெய்லி அவங்க செக் பண்றதுக்கு வரும்போது நாங்களே அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவன் தூங்கிட்டு இருக்கான், இன்னும் எழும்பல, நார்மலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ பொய்ய சொல்லி ஓட்டி அவனை வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்க வந்து அந்த இடத்துல பாதுகாத்துட்டோம். ஒருவேளை இந்த செக் பண்ற நேரத்துல இவங்க வராங்கன்னாக்கா இவங்க ஓடி போய் பெட்ரோல் பத்துருவாங்க பசங்கள்லாம். காரணம் என்னன்னா இப்ப வெளில விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால. காரணம் கூட்டு போயிட்டாங்கன்னா எங்க கொண்டு போய் வைப்பாங்க நமக்கு தெரியாது, அங்க என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தா பரவாயில்ல, எங்கோ போயிட்டாங்க. அவனுக்கு இருக்கிற ஃபீவர் அடுத்த பையனுக்கு வருது, அவனுக்கு இருக்கிற ஃபீவர் என் பொண்ணுக்கு வருது.
அப்ப இவங்க 3 பேருக்கு இருக்கிறது அடுத்து எனக்கு வருது, எல்லாரும் வருது. ஆனாலும் கவலை இல்லை, ஏதாவது பண்ணி குடும்பமா வீட்டிலே செத்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, பிள்ளைங்களை தனியா விட்டுறக்கூடாது. நம்ம போய் இருந்துடலாம், ஆனா பிள்ளைங்களை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணி அவனை வீட்டிலேயே வச்சு சின்ன சின்ன மெடிசனை கொடுத்து அவனை நடத்த வந்து தேர்த்து கொண்டு வரதுக்கு கர்த்தர் வந்து உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைய அப்பா இல்ல அம்மா பாதுகாக்கிறோம் பாருங்க. அவ அந்த பாதுகாக்கிற அந்த காரியம் இருக்குது பாருங்க. அந்த பிள்ளை போயிடுச்சுன்னா எப்போ வரும், என்ன வரும், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்ப அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணுங்கிறதுல அவன் அம்மாவும் அந்த தாய் தகப்பன இடத்துல துடிச்சு நிக்கிறாங்க பாருங்க. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும்னாலும் அதை செய்வதற்கு அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில நீ பிரச்சனை மத்தியில நீ போயிட்டு இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையில நீ போயிட்டு இருக்கலாம், இதை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில நீ போயிட்டு இருக்கலாம். ஒரு அம்மா இருந்திருந்தாக்கா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா, ஒரு தாய் அப்படிங்கிறவ என்கிட்ட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா. இது இல்லாததுனால தானே நீங்க எல்லாரும் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, எல்லாரும் இப்படி பேசுறாங்க, எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ இந்த இடத்துல இருப்பேன்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உன்னை நேசிக்கிற ஒரு தாயுள்ளம் படைத்த இயேசுவின் இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். இவர் உன்னை நேசிக்கிறார். இவர் உனக்கு தாயா இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அப்புறம் மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருங்க. நேசிக்கிற ஒரு நல்ல தாயுள்ளம் படைத்த நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்க. உடம்பு சரியா அவர் உங்களை பாதுகாப்பார். குடும்பத்துல பிரச்சனையா அவர் உங்களை பாதுகாப்பார். போக்கிலும் வரத்திலும் நாம கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். கைலாயத்தை நல்ல ஆமென் சொல்லுங்க. நல்ல கைலாயத்தை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு உன்னை பாதுகாத்து நடத்தி ஒரு தாயுள்ள இருதயத்தை, அந்த தாய்மையின் இருதயத்தை உடையவர் உன்னை நேசித்து உன்னை நடத்தி உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது தன்னுடைய அன்பை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன் நானு. ஓசியா 13வது அதிகாரம் 8வது வசனம். குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை பீறி போடும். ஆண்டவர் இடத்துல வந்து சொல்லுறாரு, எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரா, ஒரு கரடியை போல இருந்து நான் பதறுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாராம். ஒரு குட்டிக்கு தன்னுடைய கரடி இருக்கு பாருங்க, தன் குட்டிக்கு ஏதாவது ஒன்று நினைச்சுக்கோங்க, அது பதறுமா, பரிதவிக்குமா. அந்த குட்டியை பாதுகாக்கிறதுக்கு, அந்த குட்டிக்கு காரியத்தை செய்யறதுக்கு தன்னால இயன்றதை எல்லாத்தையும் செய்யுமா. எவ்வளவு ரிவெஞ்ச் எடுக்கணுமோ ரிவெஞ்ச் எடுத்து அதோட ஆண்ட சொல்றாங்க, அதோட ஈரக்குலையை கிழிக்கிற அளவுக்கு கோபத்தோடு வெறியோடு கூட அந்த கரடி என்ன பண்ணுமா, புறப்படும். அது போல நான் உன்னை பாதுகாப்பேன், அதை போல நான் உனக்காக பரிதவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் ஊசாயினுடைய தகப்பனும் அவன் மனுஷரோ பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் பெறுகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொல்றான் ஊசாய் அப்படிங்கிறதான மனுஷன் சொல்றான், தாவீதை எப்படி சொல்றா ஒப்பிட்டு சொல்றான். அவன் எப்படிப்பட்ட இதயத்தோடு கூட இருப்பான், கரடி தன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிறத அவன் சொல்றத பார்ப்போம். அவன் ஒரு கரடியை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அது பரிதவிக்கும்.
அது பயங்கரமான பரிதவிச்சு அந்த குட்டிக்காக என்ன செய்யணும்? தான் உயிரை கொடுக்கணுமா? உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். மற்ற அனிமல்ஸ் வந்து அப்படி கிடையாது, மற்ற மிருகங்கள் வந்து அப்படி கிடையாது. ஆனா கரடி என்ன பண்ணுமா? தன்னுடைய குட்டிகளுக்காக பரிதவித்து அந்த குட்டிக்காக தன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போனோம்னாலும் அந்த கரடி என்ன பண்ணுமா? தன்னை ஒப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத வசனம் வந்து இங்க சொல்லுகிறத பார்க்கணும். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒரு கரடி தன் குட்டிக்காக எப்படி பதறுமோ பரிதவிக்குமோ அது போல நான் உனக்காக பரிதவிப்பேன், அது போல நான் உன்னை பாதுகாப்பேன். அந்த குட்டிக்காக எப்படி தான் ஜீவனை கொடுக்கணும், நான் ஜீவனை கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு காட்டு பகுதியில ஒரு கரடியும் 2 குட்டியும் அந்த இடத்துல ரொம்ப பயங்கர பசியோடு கூட சுத்திட்டு இருந்தான். இப்போ பயங்கரமான பசி அந்த குட்டிகளுக்கும் அந்த கரடிக்கும். அப்ப அந்த கடல் ஓரமா அந்த இடத்துல வந்து இந்த பெரிய இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பரிதாபத்தோட நிற்கும் போது அங்க பக்கமா அந்த ஒரு போட் பார்த்துட்டு இந்த கரடிகள் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய போட்ல இருந்ததால சில மாம்ச துண்டுகளை என்ன பண்ணாங்களா? தூக்கி கரையோரமா போட்டாங்க. அவர் கரையோரமா போடப்பட்ட அந்த மாம்சத்தை இந்த கரடி வேகமா ஓடி போய் என்ன பண்ணி எடுத்து அந்த 2 குட்டிகளுக்கும் கொடுத்துச்சான். இந்த 3 பயங்கர பசியில தான் இருக்கிறாங்க. கரடியும் பசியோட தான் இருக்குது, அந்த குட்டிகள் என்னவா தான் இருக்குது? பசியோட தான் இருக்குது. ஆனா இங்க மாம்ச துண்டுகளை போட்டோடனே வேகமா அந்த கரடி ஓடி போய் தான் சாப்பிடல அந்த குட்டிகளுக்கு என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணி கொடுத்துச்சான். அப்ப அந்த குட்டிங்க பயங்கர பசியில இருந்த அந்த குட்டிங்க சாப்பிட்டு இருக்கிற அந்த நேரத்துல போட்ல என்ன பண்ணிட்டாங்க? கன் எடுத்து இந்த 2-3 குட்டிக்கு 3யும் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்ப ஷூட் பண்ண உடனே அந்த 2 குட்டிக வலி தாங்க முடியாம பரிதாபமா கீழே விழுந்து துடிக்குதான். அப்ப இந்த கரடி அதை பார்த்துட்டு அதால மனம் கொந்தளித்து மேல கையால அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த குட்டியை சுத்தி வருதான், பக்கத்துல வருதான். அதை என்னென்னமோ ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த குட்டியை காப்பாற்ற முடியாதா, அல்லது எப்படியாவது இந்த குட்டிக்கு ஜீவன் கிடைச்சிடாதா, அதுக்கும் ஷூட் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் வழியில இருக்குது. ஆனா அந்த வழியெல்லாம் பொருட்படுத்தாம அந்த பிள்ளைகளுடைய ஜீவனை காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துல அந்த இதுக்காக பரிதவிச்சுதான் அந்த இடத்துல. வேதனையான விஷயம், அந்த 2 குட்டிகள் அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே மறிச்சு போகுது. பார்த்து வேதனையில அடிச்சுக்கிட்டு இப்ப அந்த போட்ல இருக்கிற ஆட்கள் மாத்திரம் கையில கிடைச்சாங்கன்னா ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவோன்ற அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு வெறியோடு கூட தன்னுடைய ஜீவனையும் அது மேல விழுந்து அந்த இடத்துல விட்டுச்சான். கரடி தன் குட்டிகளுக்காக பரிதவிக்கிறது போல நான் உனக்காக பரிதவிப்பேன். நீ வேதனையில போகும்போது உன்னை பார்த்துட்டு கை கட்டி உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் கிடையாதவர். நீ கஷ்டத்தின் பாதையில போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னதை கேட்டியா, நீ கேட்கல, போய் அடி வாங்கு அப்படின்னு சொல்லி விடுற ஆண்டவர் அல்ல. நீ போராட்டத்தின் பிரச்சனையில போயிட்டு இருக்கும் போது, கண்ணீர்ல போயிட்டு இருக்கும் போது, என்னை பார்க்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்காக உதவி செய்ய என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி நீ வேதனைப்படணும். இல்ல யாருமே இல்லை நீ நினைக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருந்து ஒருவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார் உனக்காக. கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. ஒரு கரடி தன் குட்டிக்காக பரிதவிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக பரிதவிக்கிறார். எனக்கு 3வது பிள்ளை பிறந்தது. அப்ப ஆபரேஷன் டைம்லக்கே மனைவியை உள்ள கொண்டு போறாங்க. அங்க இந்தியாவில் வந்து பாயா கேர்ளா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க. அது வந்து சட்டத்தின் படி குற்றம், தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப பிரெக்னண்டா இருக்கும்போதே ஜோம் பண்ணோம். ஆண்டவர் முதல் 2 பிள்ளைங்க பிறக்கும் போது ஆண்டவர் வந்து தெளிவாக பேசினார். ஆண் பிள்ளைகள் அப்படின்னு பேசினாரு. கேவும் ஆண்டவர் கொடுத்தாரு, தான் வச்சோம். இப்போ இந்த 3வது பிள்ளைக்கா ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து பேசினாரு, அது ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறத தேவன் வந்து பேசினார்.
அப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய பேர் எல்லாம் யோசிச்சோம். ஜோமணி தான் யூஸ்வலா எடுக்கிறது. அப்ப ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து பேசினார், எஸ்தர் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்ப எஸ்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். எஸ்தர் அப்படின்னா ஒரு காமன் நேம். யூஸ்வலா நிறைய பேர் எஸ்தர் என்ன பண்ணிருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க. பட் அதோடைய அந்த எஸ்தருடைய ஹீப்ரூ நேம் வந்து ஹடாசா. அட்சால்னு சொல்லி தமிழ் பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது எஸ்தரை குறிச்சு போட்டுருக்கோம், அட்சால் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஹீப்ரூ நேம் வந்து ஹடாசா, அதான் எஸ்தர். சரிங்களா? அப்ப நாங்க டிசைட் பண்ணது வந்து ஹடாசா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் டிசைட் பண்ணோம். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போறாங்க. கொண்டு போய் யூஸ்வலா வந்து சர்ஜரி யூஸ்வலா ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்துருவாங்க, பிள்ளையை கொண்டு வந்துருவாங்க. இதுதான் முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு நடந்தது. அப்ப இது வெயிட் பண்றோம், வரல. ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, 45 மினிட்ஸ் ஆச்சு. மனைவிக்கு அப்புறம் கொண்டு போன ஆட்கள் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு பிள்ளைகள் கூட வராங்க. மனைவி வந்து வரல. அப்ப நானு, என் மனைவியோட அம்மா, மற்ற 2 பிள்ளைங்க எல்லாம் 4 பேரும் அவங்க வாசல்ல காத்துட்டு இருக்கிறோம். இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வர வழி வேற எங்கேயாவது இருக்குதா, அப்படி கூட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நாங்களும் விசாரிக்கிறோம். நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, என்னடா இன்னும் டைம் ஆச்சுன்னு வரல, என்னாச்சுன்னு தெரியலேன்ட்டு மனைவியோட அம்மா அதுக்கு மேல பயங்கர கொதிப்புல உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னாச்சு, பிள்ளைய கூட்டு போனாங்க, இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்ட்டு என்கிட்ட 10 தடவை கேட்குறாங்க. வேற ஏதாவது வழி இருக்குதா, அப்படி கூட்டு போயிட்டாங்களா, இல்லை இப்படிதான் கூட்டு போனாங்களா, நம்ம விட்டோமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை இன்னும் வரல அப்படின்றத நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே பயங்கர டென்ஷன்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறாங்க. உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. அப்ப உள்ள போகும்போது பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க ஒரு கிறிஸ்டின், அந்த டாக்டர் சர்ஜரி பண்ற டாக்டர் வந்து நான் பாஸ்டர்னு தெரியும். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி கைட்ரி வந்து மனைவி வந்து நல்லா இருக்கிறாங்க, ஆனா வந்து பிள்ளை வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட மூச்சே விடலை, பிள்ளை வந்து மூச்சு விட மாட்டேங்குது, ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்றத மட்டும் அவங்க என்ன சொல்லலை, டெட் அப்படின்றத மட்டும் சொல்லலை, செத்துட்டா அந்த பிள்ளை அப்படின்றத மட்டும் சொல்லலை. பட் என்ன சொல்றது என்னன்னா, நாங்களும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், மூச்சு விட மாட்டேங்கிற பிள்ளை, அழ மாட்டேங்கிற பிள்ளை அப்படின்றத சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து சைன் வாங்கிக்கிறாங்க. சைன் வாங்கிட்டு இங்கே என்ன வேணாலும் முடியலாம் சார், நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ நான் வெளியில வரேன். இவங்க வயசானவங்க, மனைவியோட அம்மா, அவங்கள்ட்ட சொன்னா அவங்க இன்னும் பதட்டமாவாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணிக்கு என்னாச்சுன்னாங்க. இல்லை கொஞ்சம் பிள்ளை வந்து சுகவீனமா இருக்குதுன்றாங்க. ஐயோ இயேசுவேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் பேசினது வந்து உள்ளுக்குள்ள வந்து இருந்தது, எஸ்தர் அப்படிங்கிறத தேவன் வந்து பேசினார். எஸ்தர் வந்து ஒரு சாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மகள் இல்லையா? யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்ப எஸ்தரும் போயிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார், எஸ்தரை காப்பாத்துங்க. அதுக்கு அடுத்தது ராஜா கிட்ட போய் யூத ஜனங்களுக்காக பேசணும் அப்படிங்கும் போது அங்க ஒரு சட்டம் இருக்குது. ராஜா வந்து பொற்கோலை நீட்டி உள்ளவான்னு சொன்னாத பட்சத்துல யார் அவரை ராஜா போய் பார்க்க போனாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். எந்த வித்தவுட் எனி நோட்டீஸ் எஸ்தர் வந்து பார்க்க போறான். வீர பணையம் வச்சுட்டு ஒரு சாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மகளை போலதான் போறா. ஆனா ஆண்டோடைய கண்கள்ல தயவு கிடைச்சி அந்த இடத்துல ஜீவன் அவளுக்கு உண்டாகிறத பார்க்கணும். அது போல ஆண்டவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணாரு, இந்த பிள்ளை மேல நான் இருப்பேன், இந்த பிள்ளைய பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான பதட்டம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், அவ்வளவுதானா? அவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா சொல்றாங்க, நீங்க சொல்லிடுங்க. டெட் அப்படின்னு சொல்லல, மூச்சு இல்லைன்றாங்க, அழுவலன்றாங்க. அடுத்த சொல்றாங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. பயங்கர வேதனையான ஒரு நேரம், பதட்டமான ஒரு சூழ்நிலை, பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். அடுத்த அங்கேருந்து இதுக்கு கொண்டு போய் அடுத்த வார்டுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் கொஞ்ச நேரத்துல சொன்னாங்க, கிரேஸ் ஆஃப் காட் மூச்சு விட ஆரம்பிச்சுட்டா பாப்பா அண்ட் அழ ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கைகளை தாமன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம பரிதவிக்கிறோம் பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பரிதவிக்கிறோம் பாருங்க, அதை சொல்ல முடியாது, அதை விளக்க முடியாது. எப்படி அந்த பரிதவிப்போன்றதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண
முடியாது. உள்ள அப்படியே நெஞ்செல்லாம் அடிக்கும்ல, பயங்கர படபட படபடன்னு அடிக்கும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எந்த சூழ்நிலை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கறது இருக்கும். அது போல ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா அவருக்கு பரிதபிக்குமா? கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. அவர் பரிதபிக்கிறார் அப்படின்னா எதுக்காக? உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக. கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதகுலம் பாவத்தினால சபிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மரணம் என்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருந்தது. அப்ப மனிதர்கள் எல்லாம் மரிச்சு நரகத்துக்கு போகிறார்கள்ன்றதை பார்த்து பரிதபித்த தேவன், பக்கத்துல சொல்லுங்க, பரிதபித்த தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்காக ஜீவனையே கொடுத்தார். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, நல்ல கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அன்புங்க இது, எவ்வளவு பெரிய அன்பு. நமக்காக ஜீவனையே கொடுத்தார் பாருங்க, உயிரை கொடுத்தார். யார் கொடுப்பா நமக்காக? ரத்தம் வேணும், ரத்தம் கொடுங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு பயம் வந்தது. ஐயோ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா எனக்கு எங்க போறது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் ரத்தம் கொடுக்கறது கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறோம் பாருங்க. இல்ல ஒரு கிட்னி இழந்தவங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டுல, அந்த கிட்னி நம்மளுடைய கிட்னி செட் ஆகுது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஐயோ அங்க கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம யோசிப்போம்ல. ஆண்டவர் எதுவுமே யோசிக்கவே இல்லை. உனக்கா நான் உயிரை கொடுக்கணுமா, ஐ எம் ரெடி அப்படின்ட்டு அங்கேயே வந்தாரு. அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்துல இருந்த அத்தனை சொட்டு ரத்தமும் கீழே சிந்தினாரு, சிலுவையில தொங்கினாரு. நம்முடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தம்மீது அவர் சுமந்து கொண்டு நமக்காக மரிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் பாருங்க. அந்த தாயை போல தேற்றுகிற தெய்வம், தாயை போல நேசிக்கிற தெய்வம் நீங்க நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட அழுகையின் பாதையில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்கன்றது தெரியாது. ஒவ்வொரு இரவும் நீங்க அழுகிற காரியங்கள் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. நான் எப்படி இதை சமாளிப்பேன், எப்படி இதை போராடி ஜெயிப்பேன், நான் எப்படி அடுத்த கட்ட நிலைமைக்கு போவேன், நான் எப்படி என் பிள்ளைகளுக்கான காரியத்தை நான் செய்வேன், என் குடும்பத்துக்கான காரியத்தை செய்வேன். நீங்க அழுகிறது, வேதனைப்படுறது, கஷ்டப்படுறது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா எல்லாவற்றையும் அறிந்து மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார், உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக அந்த எக்ஸ்ட்ரீம் எங்க போகணும்னாலும் அங்க போறதுக்கு அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கும் அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தாயை போல நம்மளை தேற்றுவாராம். தேற்றி எருசலேமில் நீ தேற்றப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. சபைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க புதுசா இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த சபையில ஆண்டவர் ஆகிய தேவன் இருக்கிறாருங்க. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்கு வேற ஒருத்தர் பேசுவாங்க. யார் பேசினாலும் ஆண்டவருடைய பிரசன்னம்ன்றது ஒண்ணு இருக்குது, ஆண்டவருடைய மகிமைன்றது ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. ஏமா கஷ்டமா இருக்கிற மாதிரி உங்க முகம் ரொம்ப வேதனையா இருக்கிற மாதிரி இருக்குது, உங்க முகம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாதுங்க. ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை விசாரிக்கிறவன், உன்னை விசாரிக்கிறவன், உனக்காக பரிதபிக்கிற தெய்வம். ஒருவேளை பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு அருகாமையில உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் பக்கத்துல இருக்கிறாரு. உன் தோளின் மேல அவர் தன்னுடைய கைகளை போட்டிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த தாய் மடியில தவழுகிற ஒரு குழந்தைய போல நீ தவழலாம். ஆண்டவர் ஆகிய தேவனுடைய மடியில நீ தேற்றப்படுவ. அதுதான் திருச்சபை. இந்த திருச்சபைக்கு நீ வரும்போதெல்லாம் கர்த்தர் உன் கூட பேசுவாரு, உன் சூழ்நிலையை மாற்றுவாரு, உன் வேதனையை மாற்றுவாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு. ரட்சிக்கப்படாத இயேசு பற்றி தெரியாத குடும்பம் தான். ஆனா என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, இயேசுவை என்னைக்கு சொந்த தெய்வமாய் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டனோ, இன்றைய வரையும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் என்னை கைவிடாதவராய் இருந்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த தெய்வம் உங்களையும் நேசிக்கிறார். இந்த தெய்வம் உங்களையும் ஆற்றுவார், உங்களையும் தேற்றுவார், உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார்.
அப்படியே தட்டி கொடுப்பாங்க பாருங்க. அதை தட்டி கொடுக்கறதுல ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல தாங்க தட்டி கொடுக்கறதுல ஏதோ ஒரு வல்லமை வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த மடியில இருக்கும்போது நம்ம தட்டி கொடுக்கும் போது தலைவலியோடு கூட இருப்போம், தலைவலி எல்லாம் போயிடும். பயங்கர பெயினோடு கூட இருப்போம், பெயினெல்லாம் போயிடும். அவங்க கேட்பாங்க அப்பப்ப, இப்ப வலிக்குதான் கேட்பாங்க. இவ்வளோ நேரம் வலிச்ச தலைவலி அவன் வலிக்காது. காரணம் என்ன தெரியுமா? அம்மா அந்த இடத்துல தொடும்போது தேவனை லோடு வச்சிருக்கிறாருங்க. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சபைக்கு வரும்போதெல்லாம் உன்னை தொடுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை தேய்ச்சுவார், உனக்கு சகாயம் பண்ணுவார், உனக்கு நன்மையானதை தருவார். நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அதை உன் வாழ்க்கையில தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்த அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நம்மளோட மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை திருமணம் ஆகி பிள்ளை இல்லாம அந்த இடத்துல இருக்கலாம். இன்னும் நான் தாயாகலன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் ஏற்ற நேரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை தாயை இழந்து நீ இருக்கலாம். நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உன்னை தொட போகிறார். உன்னை போல விசேஷமான ஆள் யாருமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உனக்கு தாய் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே அந்த தாய் என்கிற ஸ்தானத்தை எடுத்து உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிறதற்கு உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நம்புறவங்க மாதிரி நல்ல கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம்லாமா இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோம், எல்லா கண்களை மூடி எழுதி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம், எழுதி நின்று கண்களை மூடுவோம். யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்களா கை கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்களா கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது, ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்வாராக. ஷபா கத்தா ரபா லதா ரபா. ஒருவேளை தாயை இழந்து யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா கண்களை மூடி இருக்கிற நேரத்துல உங்க கைகளை உயர்த்தி காட்டி தான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தாயை இழந்து எனக்கு தாய் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, அவங்க இல்லாததுனால நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி வாப்போம். ஆமென். சபையில இருக்கிற எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் அவங்களுக்கு நேர கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்யும். உங்க ஜெபத்தை பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க மேல அப்படியே கைகளை வைங்க. ஒருவேளை தாய் இல்லாதவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க மேல அப்படியே கைகளை வைங்க. நீங்க ஆண்டவராகிய தேவன் உங்களை தொடுகிறார். நீங்க ஆண்டவராகிய தேவன் உங்களை தொடுகிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம், மகிமையில வெற்றி சிறந்த தெய்வம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுகிறார். இயேசு ஒரு தாயை போல உன் மேல வந்து இறங்குகிறார். உன் கரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கிறார். கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவருடைய காரியத்தை நீ பார்க்கிற. ஆண்டவர் உன் கரங்களை பிடிக்கிறார். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தாய் இந்த உலகத்துல இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணும் நீ ஆசைப்படியோ அதெல்லாம் கேளு. இன்னைக்கு ஆண்டவரே உனக்கு தாயா இருந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஷபா டபா லகத ரபா லக ரபா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே தாயை இழந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய வல்லமைகளை தொடுவதாக, ஆண்டவருடைய கரவர்களை தொடுவதாக, ஆண்டவராகிய தேவர்களை ஆட்சி தேற்றுவீராக, அரவணைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர்களை தொட்டு ஆறுதல் படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, எனக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை தரணும்னு சொல்றவங்க யாராவது இருப்பீங்கன்னா கைகளை உயர்த்துக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஆட்சேபிக்கிற நேரம் எனக்கு பிள்ளை இல்லை, கர்த்தர் எனக்கு பிள்ளையை தரணும்ன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எல்லா தாய்மார்களும் உங்களுக்கு நேரக்கரங்களை உயர்த்துங்க. உங்களுடைய ஜெபம் மிகுந்த வல்லமையுடையது. உங்க இருதயத்துல இருக்கிறத வாழ்த்து, இருதயத்திலிருந்து வாழ்த்துங்க, இருதயத்திலிருந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிள்ளையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும்
எல்லா தாய்மார்களும் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசுறாங்க. அந்நிய பாஷையில் பேசுறது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரால முடியாதது ஒன்றுமே இல்லை. தகப்பனை நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். தேவ வல்லமை மேல வந்து இறங்கட்டாமா. கர்த்தருடைய வல்லமை மேல வந்து இறங்கட்டாமா. தேவ மகிமை மேல வந்து இறங்கட்டாமா. ஷாதா ரபா கபா லாதா ரபா லாதா ரபா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்துல நீ பிள்ளையை கையில வச்சிருப்பேன்னு சொல்லி சாரால பார்த்து சொன்னீங்களப்பா. நீங்க நாங்க சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்துல ஒரு பிள்ளையை தன் கைகளில் ஏந்தத்தக்கதாக தேவ வல்லமையுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக ஆண்டவரே எல்லா சாபங்கள் நீங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய செய்கிறதுக்காக நல்ல கரங்களை ஆண்டவரே செலுத்துவோம். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். உயர்த்தி ஒருவேளை அன்புக்காக நீ வேதனையோட அன்புக்காக நீ இடத்துல காத்து கொண்டு இருக்கலாம். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. என்னை பாதுகாக்க ஒருவரும் இல்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லை. என்னை எங்க தாயை போல என்னை தேற்ற யாரும் இல்லைன்னு சொல்லணும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி இந்த ஆண்டவரை நோக்கி ஆமென் ஹalleluya. ஓ ஷபகரலலலலலல தேவ பிரசன்னமே மேல வந்து இறங்குகிறது. தேவனுடைய மகிமை மேல வந்து இறங்குகிறது. ஜீசஸ் 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 இயேசு வாயில சொல்லுங்க இயேசு. மனுஷங்க மறந்திருக்கலாம். மனுஷங்க கைவிட்டிருக்கலாம். மனுஷங்க உன்னை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். உன்னை நிராகரிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். தகப்பனே உடைய அன்பின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய அன்பின் கரம் இறங்கட்டும். தேவனுடைய மகிமை இறங்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஷாகாபா லாதா ரபா லபா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நீ நல்ல வாயில சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஜெபம் பண்ணு. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வல்லமை நடத்துல இறங்குகிறது. உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற திவ்ய பிரசன்னம், உனக்குள்ள இருக்கிற மகிமை, உனக்குள்ள இருக்கிற கிருபை மற்றவர்களை பற்றி பிடிப்பதாக பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஒவ்வொரு மீதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. தேவரீரவர்களை கொடுங்கப்பா. ஒரு தாயை போல நேசிக்கிற ஆண்டவர் நீங்க இவங்களை நேசிக்கிறீங்கன்றதை இவங்க பார்க்கட்டும். இவங்க கண்களினால பார்க்கட்டும். ஒரு கழுதை போல சுமந்து செல்கிறத இவங்க பார்க்கட்டும். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல நீ பாதுகாக்கிறத இவங்க பார்க்கட்டும். ஒரு கரடி தன் குட்டிகளுக்காக பரிதவிக்கிறது போல நீ பரிதவிக்கிறத இவர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே இவர்களுக்கு சகாயம் செய்யும். சகாயம் செய்யும். விடுதலையை தாரும். எந்த சிறையிருப்பின் அனுபவம் இருந்தாலும் பரிதவிக்கிற ஆண்டவர் பரிதவித்து இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலை இந்த குடும்பங்களில் இறங்கட்டும். இந்த குடும்பங்களில் இறங்கட்டும். வேலை ஸ்தலத்தில் இறங்கட்டும். படிக்கிற இடங்களில் இறங்கட்டும். தேவன் தொடுவீராக. தேவன் அப்படி தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் 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 ஹalleluya. ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். திருவிருந்தில கலந்து கொள்கிறதான ஒரு நேரத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்தில கலந்து கொள்றதுக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். இதை பற்றி அறியாது தெரியாது அப்படின்னா அமர்ந்து கொள்வோம். அல்லது இதில் கலந்து கொள்றதுக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருப்பீங்கன்னா இதில் கலந்து கொள்வோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் வேதத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது என்பதை நினைவு கூறுவதற்காக இந்த திருவிருந்தானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம் நம்ம மத்தியில் இருக்கிறது. இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு செய்ததை நினைச்சு பார்க்கிறதுக்காக இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய வருகை மட்டும் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதே போல ஒரு போஜனம் நாம் எல்லாம் மறித்து ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரலோகத்துக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். அது வரைக்கும் இதுல நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்துக்கான அப்பம் அடையாளமா இருக்கிற அப்பம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம். தேவனே, இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. கரம் இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பாடலை பாடும்போது இதை பங்கிட்டுக் கொள்வோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஒருவர் வாங்கி கொண்டு நாம் காத்திருப்போம். எல்லாரும் இணைந்து புசிப்போம் என்று சொல்லும்போது புசிப்போம், பானம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது பானம் பண்ணுவோம். பாடலை பாடும்போது இதை பங்கிட்டுக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு. அவருடைய சரீரம்லாம் கிழிக்கப்பட்டது என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது அடையாளமா இந்த அப்பம் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. நான் புசிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும், ஒரு
ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவரே இதை ஆசீர்வதியும். ஸ்தோத்திரத்தோடு நாம் இந்த அப்பத்தை புசிப்போமாக. அதுபடியே இந்த பாத்திரத்தை வளர்த்து நேரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரே, இந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிந்தினார். மரணத்தை ருசி பார்த்தார். காரணம், நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, பரிசுத்தமாகணுங்கிறதுக்காக, ஜீவனோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக, பரலோகத்தோடு கூட ஐக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பா. இதை பணம் பண்ணும்போது எங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எங்க சரீரத்தில் இருக்கிற சுரவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்குமே. இந்த பாவங்கள் கழுவப்படட்டும். எங்களை சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றும். இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். ஆசீர்வதி. ஸ்தோத்திரத்தோடு எல்லாம் சேர்ந்து ஏகோபித்து நாம் இதை பானம் பண்ணுவோமாக. கொடுத்துட்டு உட்கார்ந்து எல்லாமே அப்படி எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வதிப்பாங்க. பாருங்க, திருவிருந்து நிலத்தில் நடந்தது. சபைக்கு தொடர்ந்து வந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படிக்கு இந்த திருவிருந்தில் கலந்து கொண்டாங்க. நீங்களும் சபைக்கு தொடர்ந்து வாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஹிருதயத்தில் நம்புங்க, விசுவாசுங்க. இதையெல்லாம் வாழ வச்ச தெய்வம் உங்களையும் வாழ. எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ப்ராசஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆண்டவராக எல்லாம் தெரியும். அவர் நம்ம வாழ வைக்கிற தெய்வம். சபைக்கு வந்து கெட்டு போனதா இருக்கிறப்ப இல்லை. சபைக்கு வரும்போது கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வேலையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மகிமையான காரியங்களை செய்வார். வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமஸ்காரம் எடுங்க, திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்க. இது ஒரு சுகத்தின் ஆராதனை, ஒரு வியாதிகளில் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆராதனை. அதனால ஆராதனைகள்ல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாரையும் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஐயா, தெய்வீக